ஹாய் நண்பர்களே, தளபதி ரசிகர்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வீடியோ பண்ணும்போது ரியலி ஓவர் கூஸ்பம்ஸாக இருக்கிறது. ஸோ அதனால் இந்த வீடியோ ப்ராப்பராக இருக்குமானு தெரியாது. ஏன்னா ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் தளபதி அவர்களோட கோ திரைப்படம் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு பயங்கரமான கலெக்ஷன். ஸோ நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பயங்கரமான கலெக்ஷன் கோ திரைப்படம் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக 1000 கோடி கிளப்பில் கோ திரைப்படம் இணைந்திடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உறுதியாகி இருக்கிறது. ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ தளபதி ரசிகர்கள் இல்லை மற்ற யாரும் சினிமா ரசிகர்களை பார்த்தீங்கன்னா ரியலி மோர் கூஸ்பம்ஸாக இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தளபதி அவர்களோட கோட். ஸோ இந்த திரைப்படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லாமல், ஹைப்பே இல்லாமல் தான் இந்த திரைப்படம் வெளியாச்சு. ஸோ ஆனால் அந்த தளபதி அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கு ஹைப் இருக்குது. ஸோ யார் டேரக்டராக வேணால் இருக்கட்டும், யார் மியூசிக் டைரக்டராக வேணால் இருக்கட்டும், யார் வேணால் நடிச்சிருக்கட்டும், ஆனால் தளபதி படம் வருதா நாங்கள் போய் பார்க்குறோண்டா அப்படின்னு சொல்லி தளபதிக்காக மட்டும்தான் படத்தை போய் பார்த்துருக்காங்க. ஸோ படத்தை பார்த்த எல்லாருமே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, இப்படி இருக்கு படம் அப்படி சொல்லி தலையில் தூக்கி வச்சு படத்தை கொண்டாடி இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கடந்த 10 வருஷத்தில் கத்தி திரைப்படத்துக்கு அப்புறமா கம்ப்ளீட்டான பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்தது கோ திரைப்படத்துக்கு மட்டும்தான். அந்த அளவுக்கு பாசிட்டிவான ரிவ்யூஸ் கோ திரைப்படத்துக்கு எங்கே பார்த்தாலும் கோ திரைப்படத்தை அப்படி இருக்குது, கோ திரைப்படம் இப்படி இருக்குது, தலை வராரு, சிவகார்த்திகேயன் அப்படி எப்படின்னு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் பயங்கர சந்தோஷமாக தளபதி ஃபேன்ஸ் இருக்காங்க. இதை விட ஒரு ஃபேர்வெல் தளபதிக்கு இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு செம ஹாப்பியில் இருக்காங்க. இப்போ அந்த கோ திரைப்படம் விமர்சனம் ரீதியாக மட்டும் கிடையாது, இப்போ உலக அளவில் வசூல் ரீதியாகவும் ஒரு பயங்கரமான சாதனை. ஸோ தளபதிக்கு இந்தியாவில் ஃபேன் பேஸ் இருக்குது, ஓகே, தமிழ்நாட்டில் ஃபேன் பேஸ் இருக்குது, ஓகே, ஆனால் ஃபாரினில் இவ்வளவு கலெக்ஷனா அப்படியே இதெல்லாம் ஒரு தமிழ் நடிகருக்கு நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு கலெக்ஷன் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதாவது கோ திரைப்படம் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டே மட்டுமே உலக அளவில் 126 கோடி அஃபிஷியலாக வசூலாகி இருக்குது அப்படி சொல்லி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சைட்லேருந்து அஃபிஷியலாக ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எங்கெங்கே எவ்வளோ வசூல் செஞ்சுருக்கு அப்படி பிரித்து பார்க்கும்போது தான் ரொம்ப ஷாக்கான நியூஸ் எனக்கு தெரிஞ்சது. ஸோ தமிழகத்தில் மட்டுமே கோ திரைப்படம் 35 கோடிக்கும் மேலே வசூல் செஞ்சுருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது ஒரு பயங்கரமான கலெக்ஷன் தான். ஸோ 40 கோடி டார்கெட் பண்ணாங்க. ஆனால் தமிழகத்தில் ஸ்க்ரீன் கவுண்ட் கொஞ்சம் கம்மியாக கிடைச்சதால் ஒரு கம்மியான வசூல் தமிழகத்தில் அடைந்தது. ஆனால் இதை இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ண பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இந்தியா அளவில் 70 கோடிக்கும் மேலே வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு பயங்கரமான வசூல். இந்தியா அளவில் மொத்தமாக 70 கோடியும், ஸோ ஃபாரினில் அதாவது ஓவர்சீஸில் மட்டுமே 48 கோடி ரூபாய் கோ திரைப்படம் வசூல் செஞ்சுருக்காங்க. இது அஃபிஷியலாக ஓவர்சீஸில் ஓவர்சீஸ் வாங்கினவங்க அஃபிஷியலாக ரிவீல் பண்ணியிருக்காங்க. 48 கோடி ரூபாய் ஃபர்ஸ்ட் டே மட்டுமே ஓவர்சீஸில். இது ஒரு பயங்கரமான கலெக்ஷன். தமிழகத்தில் எந்த ஹீரோவுக்கும் நடக்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஃபஸ்ட் டே 120 கோடியா. இப்போ செகண்ட் டே பற்றி பார்க்கலாம். செகண்ட் டே ஃபஸ்ட் டேவை விட செகண்ட் டேக்கு ஒரு ஹைப் இன்னுமே அதிகரித்து விட்டது. ஸோ ஃபஸ்ட் டே படத்தை பார்த்துட்டு படம் நல்லா இருக்கா நல்லா அப்படிங்கிற குழப்பம் இருந்துச்சு. படத்தை கொண்டாட ஆரம்பித்த உடனே ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் படத்துக்கான டிக்கெட் புக் பண்ணிட்டோம் அப்படி சொல்லி அடுத்த 1 வீக் டிக்கெட் பயங்கரமாக புக் ஆகிட்டு செம்ம ஸ்பீடாக புக் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ செகண்ட் டே பயங்கரமான வசூல் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய் அந்த செகண்ட் டே கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. ஸோ உலக அளவில் இந்த திரைப்படம் இது வரைக்குமே எவ்வளவு கலெக்ஷன் பண்ணிருக்குன்னா, ஸோ தமிழகத்தில் மட்டுமே இந்த திரைப்படம் 55 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் இந்தியா அளவில் இந்த திரைப்படம் 90 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. உலக அளவில் செகண்ட் டே மட்டுமே 100 கோடி ரூபாய் கோ திரைப்படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆக மொத்தமாக 130 கோடி ரூபாய்க்கு மேலே கோ திரைப்படம் வெறும் வெளியான 2 நாளில் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. இது ஒரு பெரிய நம்பராக பார்க்கப்படுகிறது. ஆனால் இதுக்கு மேலே தான் தம்பி ஆத்தமே இருக்குது. ஸோ அடுத்த அது சண்டே, அதாவது இன்றைக்கி லீவு, ஸோ நாளைக்கும் லீவு, அந்த மாதிரி அடுத்தடுத்து லீவு 2 நாள் லீவு தொடர்ந்து இருக்குது. இந்த 2 நாள் லீவில் இன்னுமே எக்ஸ்ட்ரா கலெக்ஷன் பண்ணி வெளியான 4 நாளில் கோ திரைப்படம் 350லேருந்து 400 கோடிக்கு மேலே வசூல் செய்து ஒரு மிகப்பெரிய சாதனை படைக்கப் போகிறது. ஒரு மாதத்துலேருந்து 1000 கோடி கிளப்பில் கோ திரைப்படம் இணைந்துவிடும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இதை பற்றி ஹாய் நண்பர்களே, தளபதி ரசிகர்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வீடியோ பண்ணும்போது ரியலி ஓவர் கூஸ்பம்ஸாக இருக்கிறது. ஸோ அதனால் இந்த வீடியோ ப்ராப்பராக இருக்குமானு தெரியாது. ஏன்னா ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் தளபதி அவர்களோட கோ திரைப்படம் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு பயங்கரமான கலெக்ஷன். ஸோ நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பயங்கரமான கலெக்ஷன் கோ திரைப்படம் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக 1000 கோடி கிளப்பில் கோ திரைப்படம் இணைந்திடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உறுதியாகி இருக்கிறது. ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ தளபதி
தளபதி ரசிகர்கள் இல்லை மற்ற யாரும் சினிமா ரசிகர்களை பார்த்தீங்கன்னா ரியலி வந்து மோர் கூஸ்பம்ஸாக வந்து இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தளபதி அவர்களோட கோட். ஸோ இந்த திரைப்படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லாமல் ஹைப்பே இல்லாமல் தான் இந்த திரைப்படம் வந்து வெளியாச்சு. ஸோ ஆனால் இந்த தளபதி அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கு வந்து ஹைப் வந்து இருக்குது. ஸோ யார் டேரக்டராக வேணால் இருக்கட்டும், யார் மியூசிக் டைரக்டராக வேணால் இருக்கட்டும், யார் வேணால் நடிச்சிருக்கட்டும், ஆனால் தளபதி படம் வருதா நாங்கள் போய் பார்க்குறோண்டா அப்படின்னு சொல்லி தளபதிக்காக மட்டும்தான் வந்து படத்தை போய் பார்த்துருக்காங்க. ஸோ படத்தை பார்த்த எல்லாருமே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, இப்படி இருக்கு படம் அப்படி சொல்லி தலையில் தூக்கி வச்சு படத்தை வந்து கொண்டாடி இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கடந்த 10 வருஷத்தில் கத்தி திரைப்படத்துக்கு அப்புறமா கம்ப்ளீட்டான பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்தது கோத் திரைப்படத்துக்கு மட்டும்தான். அந்த அளவுக்கு வந்து பாசிட்டிவான ரிவ்யூஸ் கோத் திரைப்படத்துக்கு எங்கே பார்த்தாலும் கோத் திரைப்படத்தை அப்படி இருக்குது, கோத் திரைப்படம் இப்படி இருக்குது, தலை வராரு, சிவகார்த்திகேயன் அப்படி எப்படின்னு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் பயங்கர சந்தோஷமாக வந்து தளபதி ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க. இதை விட ஒரு ஃபேர்வெல் வந்து தளபதிக்கு இருக்கவே முடியாது, அந்த அளவுக்கு செம ஹாப்பியில் வந்து இருக்காங்க. இப்போ அந்த கோத் திரைப்படம் விமர்சனம் ரீதியாக மட்டும் கிடையாது, இப்போ உலக அளவில் வந்து வசூல் ரீதியாகவும் ஒரு பயங்கரமான சாதனை. ஸோ தளபதிக்கு இந்தியாவில் ஃபேன் பேஸ் இருக்குது ஓகே, தமிழ்நாட்டில் ஃபேன் பேஸ் இருக்குது ஓகே, ஆனால் ஃபாரினில் இவ்வளவு கலெக்ஷனா அப்படியே இதெல்லாம் வந்து ஒரு தமிழ் நடிகருக்கு நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு கலெக்ஷன் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதாவது வந்து கோத் திரைப்படம் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டே மட்டுமே உலக அளவில் 126 கோடி அஃபிஷியலாக வசூலாகியிருக்கு அப்படி சொல்லி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சைட்லேருந்து அஃபிஷியலாக வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எங்கெங்கே எவ்வளோ வசூல் செஞ்சுருக்கு அப்படி பிரித்து பார்க்கும்போது தான் ரொம்ப ஷாக்கான நியூஸ் வந்து எனக்கு வந்து தெரிஞ்சது. ஸோ தமிழகத்தில் மட்டுமே கோத் திரைப்படம் வந்து 35 கோடிக்கும் மேலே வந்து வசூல் செஞ்சுருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வந்து ஒரு பயங்கரமான கலெக்ஷன் தான். ஸோ 40 கோடி வந்து டார்கெட் பண்ணாங்க, ஆனால் தமிழகத்துலேருந்து ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைச்சதால் வந்து ஒரு கம்மியான வசூல் வந்து தமிழகத்தில் வந்து அடைந்தது. ஆனால் இதை இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ண பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இந்தியா அளவில் வந்து 70 கோடிக்கும் மேலே வந்து வசூல் செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு பயங்கரமான வசூல். இந்தியா அளவில் வந்து மொத்தமாக 70 கோடியும், ஸோ ஃபாரினில் அதாவது ஓவர்சீஸில் மட்டுமே 48 கோடி ரூபாய் வந்து கோத் திரைப்படம் வந்து வசூல் செஞ்சுருக்காங்க. இது அஃபிஷியலாக வந்து ஓவர்சீஸ் வாங்கினவங்க வந்து அஃபிஷியலாக வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. 48 கோடி ரூபாய் ஃபர்ஸ்ட் டே மட்டுமே ஓவர்சீஸில். இது வந்து ஒரு பயங்கரமான கலெக்ஷன். தமிழகத்தில் வந்து எந்த ஹீரோவுக்கும் நடக்காத ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. ஃபஸ்ட் டே 120 கோடியா. இப்போ செகண்ட் டே பற்றி பார்க்கலாம். செகண்ட் டே வந்து ஃபஸ்ட் டேவை விட செகண்ட் டேக்கு வந்து ஒரு ஹைப் வந்து இன்னுமே வந்து அதிகரித்து விட்டது. ஸோ ஃபஸ்ட் டே வந்து படத்தை பார்த்துட்டு படம் நல்லா இருக்கா நல்லா அப்படிங்கிற குழப்பம் வந்து இருந்துச்சு. படத்தை கொண்டாட ஆரம்பித்தோடனே ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் படத்துக்கான டிக்கெட் புக் பண்ணிட்டா அப்படி சொல்லி அடுத்த 1 வீக் டிக்கெட் வந்து பயங்கரமாக வந்து புக் ஆகிட்டு செம ஸ்பீடாக வந்து புக் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ செகண்ட் டே வந்து பயங்கரமான வசூல் வந்து கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 கோடி ரூபாய் அந்த செகண்ட் டே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ உலக அளவில் வந்து இந்த திரைப்படம் இது வரைக்குமே எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னா, ஸோ தமிழகத்தில் மட்டுமே இந்த திரைப்படம் வந்து 55 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் இந்தியா அளவில் வந்து இந்த திரைப்படம் வந்து 90 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. உலக அளவில் செகண்ட் டே மட்டுமே 100 கோடி ரூபாய் வந்து கோத் திரைப்படம் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆக மொத்தமாக வந்து 130 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கோத் திரைப்படம் வந்து வெறும் வெளியான 2 நாளில் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. இது ஒரு பெரிய நம்பராக வந்து பார்க்கப்படுகிறது. ஆனால் இதுக்கு மேலே தான் தம்பி ஆத்தமே இருக்குது. ஸோ அடுத்த சண்டே அதாவது இன்றைக்கி லீவு, ஸோ நாளைக்கும் லீவு, அந்த மாதிரி அடுத்தடுத்து லீவு 2 நாள் லீவு தொடர்ந்து இருக்குது. இந்த 2 நாள் லீவில் வந்து இன்னுமே வந்து எக்ஸ்ட்ரா கலெக்ஷன் பண்ணி வெளியான 4 நாளில் வந்து கோத் திரைப்படம் வந்து 350 400 கோடிக்கு மேலே வந்து வசூல் செய்து ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து படைக்கப் போகிறது. ஒரு மாதத்துலேருந்து 1000 கோடி கிளப்பில் வந்து கோத் திரைப்படம் இணைந்து விடும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இதை பற்றி